الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم إن الله يدافع عن الذين آمنوا إن الله لا يحب كل خوان كفور أذن للذين يقاتلون بأنهم ظلموا وإن الله على نصرهم لقدير صدق الله العظيم. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறுவர்களே, மாணவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் எங்கட கடந்த பாடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு சென்ற பிறகு மதீனாவை என்ன முறையில கட்டி எழுப்பினார்கள், கட்டமைத்தாங்க, எப்படியான திட்டங்களை மதீனாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க என்ற விடயங்களையும், அந்த திட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி மக்காவுடைய முஷ்ரிக்கள் என்னென்ன வேலைகளை செஞ்சாங்க, யூதர்கள் என்னென்ன வேலைகளை செய்தார்கள், முனாஃபிக்கள் என்னென்ன வேலைகளை செய்தார்கள் என்ற செய்திகளை நாங்க சென்ற பாடத்துல பார்த்தோம். எங்களுக்கு தெரியும் மக்காவுடைய ஆரம்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்காவுக்கு வந்தது எதற்காகண்டா, அங்க ஒரு காபாவை கட்டி அங்க அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்களை உருவாக்குறதுக்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா மக்காவுக்கு அனுப்புகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்காவுக்கு வந்து காபாவை கட்டி அவங்களுடைய சந்ததியினரை உண்மையான சரியான ஒரு மார்க்கத்தை விட்டுட்டு போனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈராக்குடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டா தெரியும், அவங்க பிறந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம். சிலை செய்யக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளுக்கு பிறந்து சிலை வணக்கத்தை எதிர்த்து நும்ரூத் என்ற அரசனை அவனை மக்கள் வணங்கி கொண்டிருந்ததை எதிர்த்தெல்லாம் அல்லாஹ்வை வணங்கணும் என்றதுக்காக போராடின ஒரு மனிதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கால வந்து காபாவை கட்டினது எதுக்கு? அல்லாஹ் வணங்கப்படணும்ன்றதுக்கு. ஆனா கண்ணியமானவர்களே, அவங்களோட சந்ததியினர் எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் வணங்கி கொண்டு வந்தாங்க. அந்த ஹுஸா கோத்திரத்தை சேர்ந்த அம்ரு இப்னு லுஹை என்பவன் தான் முதலாக மக்காவுல சிலை வணக்கத்தை உண்டாக்கினான். நாங்க இதை பத்தி தனியான ஒரு பகுதியில பேசிக்கிறோம். மக்கால எவ்வாறு சிலை வணக்கம் உருவாகிச்சுன்றது எங்களுக்கு தெரியும். இப்ப மக்காவுல சிலை வணக்கத்தை இந்த அம்ரு இப்னு லுஹை உருவாக்கிய பிறகு குறைஷியர்களும் சிலையைத்தான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அல்லாஹுவோட சேர்த்து சிலை வணக்கத்தையும் இபாதத்தாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இதனால மக்காவுடைய தொடர்கதையாக சிலை வணக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப அம்ரு இப்னு லுஹைக்கு முற்பட்ட காலம் மக்கள் அல்லாஹ் வணங்கி கொண்டிருந்த காலம். அம்ரு இப்னு லுஹைக்கு பிற்பட்ட காலம்தான் மக்கள் அல்லாஹோடு சேர்த்து சிலைகளையும் வணங்க ஆரம்பித்தாங்க. அப்ப அந்த மக்கள்கிட்ட கேட்ட நேரத்துல, நீங்க ஏன் இந்த சிலைகளை வணங்குறீங்கன்னு கேட்ட நேரத்துல அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில் தான். அவங்க மிச்சம் பெரிய பதில் சொல்லல. என்ன பதில் சொன்னாங்க? இன்னா வஜத்னா ஆபாஅனா கதாலிக யஃஅலூன். எங்களோட மூதாதையர்கள் இப்படி செஞ்சாங்க, அதனால நாங்களும் செய்றோம். இப்ப மூதாதையர்கள் அவங்களோட ஆரம்ப மூதாதையர்கள் அல்ல, இடையில வந்த மூதாதையர்கள் உருவாக்கின பழக்கம்தான் சிலை வணக்கமாக இருந்துச்சு. இதை மக்காவாசிகள் அவங்களுடைய பரம்பரையாக நாங்க இதைத்தான் வணங்கினோம் என்று சொல்லி சிலை வணக்கத்தை செய்ய ஆரம்பித்தது மட்டுமல்ல, அல்லாஹுடைய விஷயத்திலையும் பல்வேறு அபாண்டங்களை சுமத்த ஆரம்பித்தாங்க. அதுல ஒன்றுதான் அல்லாஹுக்கு பெண் குழந்தைகளுக்குன்னு சொன்னாங்க. அல் மலாயிகத்து பனாத்துல்லாஹ், மலக்குமார்கள் அல்லாஹுடைய பெண் குழந்தைகள் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. அத்தோட சேர்த்து மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இல்லைன்றத மறுத்தாங்க. மௌத்துக்கு பின்னால கபரோ எழுப்பப்படுறதோ மஹ்ஷரோ சுவர்க்க நரகம் எதுவுமே கிடையாது என்று சொல்லி மக்காவாசிகள் மறுத்தாங்க. அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்கால மாற்றினாங்க. வேற மார்க்கத்தை பின்பற்றதுக்கும் விடல. ஒரு விதமான அடக்குமுறையத்தை நாங்க கையாண்டாங்க. நாங்க அதையும் ஏற்கனவே தனியான ஒரு பகுதியில பார்த்தோம். மக்காவுல இருந்த குறைஷியர்களுடைய மார்க்கம் அல்லாததை பின்பற்றக்கூடியவங்களுக்கு குறைஷியர்கள் செஞ்ச அநியாயங்கள் நாங்க அதை பார்த்தோம். உஸ்மான் இப்னு ஹுவைரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள், அம்ரு இப்னு ஸைத் இப்னு நுஃபைல் என்ற ஒரு ஆள், வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற ஒரு ஆள், இப்படியான சிலர்களுக்கு அந்த மக்காவாசிகள் எப்படி அவங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்ற செய்திகளை எல்லாம் நாங்க பார்த்தோம். அது மட்டுமல்ல, மக்காவுல அவங்க அநியாயம் தலைவிரித்தாடி கொண்டு இருந்துச்சு. கடுமையான அநியாயம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. மூட நம்பிக்கைகளை கொண்டு வந்தாங்க. காபாவை நிர்வாணமாக வலம் வரக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. பெண்களை மனிதனாகவே மதிக்கல, கேவலமாகத்தான் பெண்களை கருதி கொண்டிருந்தாங்க. கேவலமான கலாச்சாரங்கள் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. திருமணத்துல கேவலமான திருமண கலாச்சாரங்கள், வாயால சொல்ல முடியாது அவ்வளவு படு மோசமான திருமண கலாச்சாரங்களை வச்சிருந்தாங்க.
அது மட்டுமல்ல, மதுபானத்தை வீட்டுள்ளுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. குடும்பம் சகிதமாக மது குடிப்பவர்களாக இருந்தார். சூதாட்டம் சர்வசாதாரணமாக இருந்துச்சு. பணத்தை சூதிலேயே வீணாக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தாங்க. இப்படியான ஒரு மோசமான ஒரு சமூகமாக இருந்தது மட்டுமல்ல, அவங்களுக்கு சரியான ஒரு தலைமைத்துவம் இருக்கல. அவங்க தலைவரைக்கிறது ரெண்டாவது, அவங்களுக்கு மேலால தலைவரைக்கிறத கூட மக்கள் விரும்பல. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை எங்களுக்கு வழி நடத்தலாம். ஏனென்றா சின்ன சின்ன விஷயங்களுக்காக வருடக்கணக்கில் பழி வாங்குறவங்களாக அவங்க இருந்தாங்க. அது மட்டுமல்ல, கோத்திரம் என்று வந்துட்டுண்டா நியாயம் அநியாயம் ஒன்றும் பார்க்க மாட்டாள். ஏண்ட கோத்திரக்காரன் அவன் எது செஞ்சாலும் அது சரிதான் என்ற ஒரு அந்த கோட்பாட்டில் அடுத்த கோத்திரக்காரங்களுக்கு அநியாயம் செய்யறவங்களாக இருந்தான். இதெல்லாத்தையும் எதிர்த்துதான், இந்த அநியாயங்களை எதிர்த்து, இவங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை எதிர்த்து, கெட்ட கலாச்சாரத்தை எதிர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு வந்த நேரத்துல இவர் நபிதான் என்று நல்லாவே தெரியும். உண்மை பேசக்கூடிய ஒரு ஆள், நம்பிக்கையான ஒரு ஆள், நபின்றது நல்லா தெரியும். ஏனென்று அதுக்கு இன்னொரு பெரிய ஆதாரம் தான், அவங்க கொண்டு வந்த குரானை இவங்களால விளங்குறது கூட கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளவு இலக்கிய நயத்தோட குரான் இருந்துச்சு. அந்த குரானை மறுக்க இயலாது, அவ்வளவுக்கு அற்புத குரானாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த குரானை மறுத்தாங்க. சஹாபாக்களுக்கு சொல்ல முடியாத தொந்தரவுகளை கொடுத்தாங்க, அநியாயங்களை செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சாங்க, நாங்க தனியொரு எபிசோட்ல அதை பேசினோம். சஹாபாக்களுக்கு செஞ்ச அநியாயத்தை தனியார் ஒரு பகுதியில பேசினோம். இப்படியான அநியாயங்களை எல்லாம் மக்கா குறைஷிகள் செய்யற நேரத்துல தான் இவங்களோட எங்களுக்கு சேர்ந்து வாழலாம், இந்த சமூகத்தோட வாழ்றது கஷ்டம் என்று சொல்லி முடிவெடுத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ராவுக்கான வழிகளை தேடினாங்க. தாயிஃபுக்கு போனாங்க, ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க, பின்னால மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. சரி, ஹிஜ்ரத் போன பிறகாவது நிம்மதியாகி கொட்டாங்களாண்டா? அதுவும் நிம்மதியை கூடாம ஹிஜ்ரத் போன பிறகும் முஸ்லீம்களை சீண்டி கொற வேலையையும் முஸ்லீம்களை தாக்குற வேலையையும் தான் இந்த மக்காவுடைய முஷ்ரிக்கள் பார்த்தாங்க. அது மட்டுமல்ல, ஹிஜ்ரத் போன சஹாபாக்களுடைய வீடுகள் எல்லாத்தையும் அவங்க அபகரிச்சு கொண்டாங்க, அவங்களோட சொத்துக்களை சூறையாடி கொண்டாங்க. சில ஹிஜ்ரத் போக விடாம சில ஆட்களை வருடக்கணக்கில் 6 வருடம் 8 வருடம் வீட்டுக்கு தடுத்து வச்சிருந்தாங்க, வீட்டுக்காவல்ல வச்சிருந்தாங்க, கையில விலங்கு போட்டு வருடக்கணக்கில் அந்த முஸ்லீம் சஹாபாக்கள்ல அடைச்சி வச்சிருந்தாங்க, அநியாயம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டித்தான் அந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரத் போன பிறகும் நிம்மதியை கூடாம யூதர்களோட தொடர்பு வச்சு கொண்டாங்க, முனாஃபிக்களோட தொடர்பு வச்சு இவங்களை மீண்டும் மீண்டும் இந்த முஸ்லீம்களை நிம்மதியாக மதீனால வாழ விடக்கூடா என்ற ஒரு வேலை திட்டத்தை மக்காவுடைய முஷ்ரிக்கள் செஞ்சாங்க. உங்களுக்கு யோசனை வரும், திருப்பி எனக்கு நாங்க மக்காவை பத்தி பேசுறேன், என்ன முக்கியமான ஒரு தலைப்புகளுக்கு நாங்க வரப்போறோம், அதனால அதனுடைய முன்னுரையத்தை நான் பேசினேன். அப்ப இவ்வளவு மக்காவுடைய முஷ்ரிக்கள் நிம்மதியாக இருக்க விடாம மீண்டும் மீண்டும் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு முயற்சி செய்யற நேரத்துல தான் அல்லாஹு தாலா இதுக்கு மேலையும் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கால் இருக்கிற நேரத்துல நிறைய சஹாபாக்கள் எதிர்க்கிறதுக்கான அனுமதி கேட்டாங்க. எங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் இருந்த வீரர்கள் ஜுபைர் இப்னுல் அவ்வாம், சஅத் இப்னு அபி வக்காஸ், ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப், உமர் இப்னுல் ஹத்தாப், பெரும் பெரும் வீர சிங்கங்கள். ஆனா எதிர்த்து போராடுவதற்கான அனுமதி அந்த சஹாபாக்களுக்கு கிடைச்சல்ல. அதனால தார அடிய வாங்கி கொண்டு முஸ்லிம்கள் பொறுமையாகத்தான் மக்கால் இருந்தாங்க. மக்காவுடைய 13 வருட காலம் பொறுமையான கட்டம், மதீனாவுக்கு வந்தும் 2 வருடம் பொறுமையான கட்டம். அப்ப கிட்டத்தட்ட 15 வருட காலமாக சஹாபாக்கள் எதிர் நடவடிக்கைகளில் இறங்கவில்லை, பொறுமையாகத்தான் இருந்தாங்க. இப்ப அல்லாஹுடைய உத்தரவு வருகிறது, இதற்கு மேலையும் இந்த அநியாயக்காரர்களுக்கு தலை குனிஞ்சு கொண்டு இவங்களுக்கு நீங்க சிறுமைப்பட்டு கொண்டு கேவலமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தைரியமாக தலை நிமிர்ந்து வாழுவதற்கான, இவர்களை எதிர்ப்பதற்குரிய அனுமதியை நான் தந்து விட்டேன் என்று சொல்லி குர்ஆன் யுத்தம் செய்வதற்கான அனுமதியை கொடுக்குது. இந்த சீராவை நாங்க தொடர்ந்து படிச்சுட்டு வந்ததால எங்களுக்கு தெரியும் என்னென்ன அநியாயம் நடந்துச்சு, எவ்வளவு கேவலம் நடந்துச்சு, எவ்வளவு அழிவு நடந்துச்சு, எவ்வளவு முஸ்லீம்கள் இழிவுபடுத்தினாங்க. இதுக்கெல்லாம் அப்பாலதான் ஜிஹாத் அல்லாஹு தாலா கடமை ஆக்கினான். எடுத்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கையில குர்ஆனை மறு கையில ஜிஹாதையும் எடுத்துக்கொண்டு வரல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியில ஈடுபட்டு பட்டு 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 அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அநியாயங்களையும் பொறுத்து கொண்ட நிலைக்கு பின்னாலதான் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா தற்காத்து கொள்ளுகிறான். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க முடிவு செய்து விட்டான். இனி நீங்க அடிபட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? உதின லில்லதீன யுகாத்தலூன், இவ்வளவு காலம்
உங்களுக்கு எதிராக போர் செய்யப்பட்டுச்சு. இவ்வளவு காலம் நீங்க சும்மா இருந்தீங்க, உங்களுக்கு அடுத்தவங்க வந்து அடிச்சாங்க. எனவே அடிபட்ட உங்களுக்கு நீங்கள் அநியாயம் இழைக்கப்பட்ட காரணத்தால் உங்களுக்கான பதில் தாக்குதலுக்கு ஒரு அனுமதி தரப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா சொன்னார். இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சஹாபாக்களுக்கு உதவி செய்யவும் சக்தி உள்ளவன். ஏன்? அல்லாஹ் காரணத்தை சொல்றான். இவங்களுக்கு நடந்த அநியாயம் என்ன? அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக். அவர்கள் அநியாயமாக அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இப்ப நான் மேலுள்ள சப்ஜெக்டுக்கு வரேன். காபத்துல்லா ஏன் கட்டப்பட்டுச்சு? அல்லாஹ் வணங்குறது. இந்த சஹாபாக்கள் ஏன் வெளியேற்றப்பட்டாங்க? அல்லாஹ் வணங்கினதுனால. காபா கட்டப்பட்டது அல்லாஹ் வணங்குறதுக்கு. சஹாபாக்கள் மக்கா விட்டு வெளியேற்றப்பட்டது அல்லாஹ் வணங்கினதால. அப்ப அவர்களுடைய மூதாதையர்ல வரக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நோக்கத்துக்கு காபாவை கட்டினாங்களோ அந்த நோக்கத்தை காபால செய்ய உடல்ல இவங்க. அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், அவங்க அல்லாஹ்வை வணங்கினதாலதான் அவங்க ஊர் விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. காபா இருந்த பூமியை விட்டு ஒரு அந்நிய பிரதேசம் மதீனாவுக்கு வெளியேற்றப்பட்டாங்க. அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக். ஏன்? இல்லா அய்யகூலு ரப்புனல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக. இவங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன வித்தியாசம்? மக்கால வச்சு எந்த அமலும் கடமையாக்கப்படல. அப்ப முஸ்லிம்களுக்கும் இந்த முஷ்ரிக்களுக்கும் என்ன வித்தியாசம்? முஸ்லிம்கள் சொன்னாங்க அல்லாஹ் ஒருவன் என்று, முஷ்ரிக்கள் சொன்னாங்க அல்லாஹ்வோட பல கடவுள் ஈக்கிண்டு. அதை எதிர்த்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டது, பல சஹாபாக்களுக்கு அச்சுறுத்தப்பட்டது, கேவலப்படுத்தப்பட்டது, கடைசியாக ஊர் விட்டு வெளியேற்றப்பட்டது. அல்லாஹ் சொல்றான், இந்த முஷ்ரிக்களுடைய அநியாயம் இப்ப மேல 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 பெய்த்து ஒரு கட்டத்தை தாண்டும் என்று இருந்தா இவங்க எல்லாம் மீறி அடாவடித்தனத்துக்கு பெய்த்திடுவாங்க. வலவுலா தஃபுல்லாஹி الناس بعضهم لبعض. அல்லாஹ் சொல்கிறான், மக்களுடைய அநியாயம் மேலெழும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? சிலரை சாட்டி சிலருடைய அநியாயங்களை உடைக்குகிறான். சிலவங்க அநியாயம் அப்படி மேல போற நேரத்துல அல்லாஹ் அவருக்கு மேல் ஒத்தர கொண்டு வருவான். ஏனென்றா இவருடைய அநியாயம் மேல வைத்துட்டுண்டா இந்த முஷ்ரிக்களுடைய அநியாயம் மேல போன என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல அதே சொல்றான், லஹுத்திமத் ஸவாமிஉ வ பீஉ வ ஸலவாத்து வ மஸாஜிது யுذ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹ். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அதாவது முஸ்லிம்களுடைய பள்ளி மட்டுமல்ல, இவங்கட எல்லை மீறி போனா யூதர்களுடைய வணக்கஸ்தலங்களும் உடைக்கப்படும், கிறிஸ்துவர்களுடைய வணக்கஸ்தலங்களும் உடைக்கப்படும், முஸ்லிம்களுடைய வணக்கஸ்தலங்களும் உடைக்கப்படும். இப்படியான ஒரு எல்லை மீறி அநியாயத்தை நோக்கிதான் இவங்க பெய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இவர்களுக்கான தற்காப்பு போர் முஸ்லிம்களுக்கு செய்யலாம் என்ற முதல் கட்ட அனுமதியை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். இது ஹிஜ்ரி 2ல ஜிஹாதுக்குரிய அனுமதியை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். நாங்க இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் உள்ள பாடங்கள்ல ஜிஹாதை பற்றிய சில விஷயங்கள், ஏன்னா பின்னால பத்ர் போர், உஹது போர், ஹந்தக் போர் போன்ற முக்கியமான போர்களை நாங்க பேச வேண்டி, இந்த நேரத்துல முஸ்லீம்களாகிய நாங்க இந்த ஜிஹாதை பற்றிய ஒரு தெளிவான விவரத்தை விளங்கிக்கிறோம். சீராவை நாங்க படிக்க வந்திருக்கிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான கதைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு போகலாம்ன்றது அல்ல, நாங்க எங்கட மார்க்கத்தை விளங்குறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த சீராட வகுப்பை நாங்க ஆக்கிக்கிறோம். அதனால வெறுமனே சுவாரஸ்யமான கதைகளும் சஹாபாக்களுடைய வெற்றிகளும் மட்டுமல்ல, இந்த சீராவுல இஸ்லாத்தை பத்திய உண்மைத்தன்மையை நாங்க விளங்கிக்கொள்ளணும். இந்த ஜிஹாதுன்னு வார நேரத்துல பொதுவாக இந்த உலகத்துல முஸ்லீம்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான், இவங்க வாளால தான் இஸ்லாத்தை பரப்பினாங்க. தீன பரப்பினது வாளால. இஸ்லாத்தை இவங்க அஹ்லாக்கால பரப்பினதையும் விட முஸ்லீம்கள் கூடுதலாக போர்களாலும் ஜிஹாதாலும் தான் பரப்பினாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு உலகத்துல வச்சிடலாம். அதனால நாங்க இந்த இஸ்லாம் பற்றிய ஒரு தெளிவை, அதாவது இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதா, இஸ்லாத்துடைய உண்மையான ஜிஹாத் என்பது என்னான்ற ஒரு தெளிவை இன்றைய பாடத்துல ஓரளவுக்கு தரலாம்னு நினைச்சிருக்கேன். முக்கியமாக உலகத்தில் எங்களுக்கு தெரியும் பல்வேறு புரட்சிகள் நடைபெற்று, பல்வேறு புரட்சிகள் ஒவ்வொரு காலத்துல அநியாயம் நடக்கிற நேரத்துல அதுக்கு எதிராக பல புரட்சிகளை அந்தந்த காலத்தில் இருந்த சில நல்லோர்கள் புத்திஜீவிகள் செஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு அண்மை காலமாக நாங்க எடுத்துக்கொண்டா எங்களுக்கு தெரியும் தென்னாப்பிரிக்காவில் இருந்த அந்த நிறவெறிக்கு எதிரான போராட்டம், கருப்பினத்தவர்களுக்கு தென்னாப்பிரிக்காவில் ஒதுக்கப்பட்டிருந்தான். அப்ப அவங்களுக்கான உரிமை குரல் ஒன்று அந்த காலத்துல என்ன செஞ்சாரு, நெல்சன் மண்டேலா என்று சொல்லக்கூடியவர் அந்த குரலை கொடுத்து அவருக்கு பெரிய விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டது. பெரிய ஒரு போராட்டம், நீண்ட கால சிறைவாசம் எல்லாம் அதற்காக வேண்டி அனுபவிச்சார். இதே மாதிரி இந்தியாவை எடுத்துக்கொண்டா காந்தி, அவர் என்ன செஞ்சாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வேண்டி
போராடி அஹிம்சை வழி போராட்டம் என்று சொல்லி, அதாவது ஆயுதம் தூக்காம சமாதான அடிப்படையில் ஒரு பெரிய போராட்டத்தை செய்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்த அந்த வரலாறு எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அமெரிக்கால கருப்பின மக்கள், இன்றைக்கும் அந்த கருப்பின மக்களுக்கான பாகுபாடு, வேறுபாடு, வித்தியாசங்கள் எல்லாம் இன்றும் அமெரிக்கால இருக்குது. இப்ப நான் சொன்ன தென்னாப்பிரிக்காலையும் இன்னும் மீக்குது, இந்தியாலையும் இன்னும் மீக்குது, அமெரிக்கா எடுத்துக்கொண்டா அங்கேயும் இன்னும் மீக்குது. அப்ப அமெரிக்கால என்ன செஞ்சாங்கன்றா, அமெரிக்கால இந்த கருப்பின மக்களுக்குரிய உரிமைக்காக மார்ட்டின் லூதர் என்று சொல்லக்கூடியவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி அந்த கருப்பின மக்களுடைய உரிமைக்காக வேண்டி குரல் கொடுத்தார். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், இந்தியால இனவெறி, சாதி வெறிக்கு எதிராக டாக்டர் அம்பேத்கர் இது போன்றவர்கள், பெரியார் இது போன்ற சில குறிப்பிட்ட நபர்கள் என்ன செஞ்சாங்கன்றா, சாதி வெறியை ஒழிக்கணும். இந்தியால சாதியை வச்சுதான் மக்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அதை வச்சு அதுக்கு எதிராகவெல்லாம் பலர் புரட்சிகளை செஞ்சுக்கிறாங்க. உலக வரலாற்று நெடுகிலையும் இப்படியான புரட்சிகளை செஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி என்னண்டா, இந்த புரட்சிகளால அவங்களால பூர்த்தியாக அது இல்லாமலாக்க முடிஞ்சிச்சாண்டா? இல்ல. தென்னாப்பிரிக்கா எடுத்துக்கொண்டாலும் சரி, அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்துல இப்படியான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக போராடியவர்களால அல்லது இன ரீதியாக நிற ரீதியாக அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக போராடினவங்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தவங்களால முழுமையாக அந்த விஷயத்தை சாதிக்க முடிஞ்சிச்சாண்டா? இல்ல. இன்றைய வரைக்கும் சாதிக்கப்படாம தான் நிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சாங்க. ஏண்டா, இன்றைக்கு இவங்க ஒவ்வொருத்தருடைய விஷயத்துல என்னென்ன ஈந்துச்சோ இது மாதிரியான எல்லா விஷயமும் அன்றைய ஜாஹிலியா காலத்துல இருந்துச்சு. நிறவெறி இருந்துச்சு, இனவெறி இருந்துச்சு, அதே மாதிரி குறைஷி அல்லாத குலவெறி இருந்துச்சு, அதே மாதிரி அடிமை எஜமானர்கள் என்று சொல்லக்கூடிய அடிமைத்துவம் இருந்துச்சு. இப்படி பல்வேறு வேறுபாடுகள் இருந்த ஒரு சூழல்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்ற ஒரே ஒரு கோட்பாட்டை போதிச்சாங்க. அன்னாசு மின் ஆதம் வ ஆதமு மின் துராப். அற்புதமான ஒரு ஸல்லல்லாஹுடைய கோட்பாடு. அன்னாசு மின் ஆதம், எல்லா மக்களும் ஆதமால் பிறந்தவர்கள், ஆதமோ மண்ணில் இருந்து வந்தவர், எனவே உலகத்தில் பிறந்த எல்லோருமே சமமானவர்கள் என்ற ஒரு கோட்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதித்தாங்க. போதித்தது மட்டுமல்ல, அவங்களோட வாழ்நாளிலேயே இது அப்படியே இல்லாமல் ஆக்கினாங்க. அது அவங்களோட அற்புதம். ஏனைய போராட்டக்காரர்கள் பல வருடங்கள் போராடியும் சாதிக்க முடியாதத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இடையில அவ்வளவு வெறி பிடிச்சவங்க. அந்த காலத்துல அந்த கோத்திர வெறிண்டா அதுக்கு அங்கெல்லாம் அவங்க ஒன்றுமில்லை, அவ்வளவு வெறி பிடிச்சவங்க, இனவெறி தலைக்கு மேல் இருந்தவங்க, பணவெறி தலைக்கு மேல் இருந்தவங்க, எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் ஆக்கி நீ ஒரு முஸ்லிம் என்ற ஒரே அடையாளத்தை கொடுத்தாங்க. எங்களுக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு யாரு? அடிமையாக இருந்தவர், கருப்பாக இருந்தவர், பண வசதி இல்லாதவர், அழகுல குறைந்தவர், எல்லா லைன்லையும் குறைஞ்சவர். ஆனா அதானுடைய பொறுப்பு யாருக்கு வருகிறது? நாங்க போன பாடத்தை, கடைசி பாடத்தை அதான பத்தி பார்த்தோம். யாருக்கு கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இமாமுக்கு அடுத்த பதவி முஅத்தின். எங்கட ஊர்ல தான், எங்கட நாடுகள்ல தான் பள்ளிவாசல் இமாம்ன்றது அவரை ஏதோ வேலைக்கு வச்சுக்கிறது. ஸல்லல்லாஹுடைய காலத்துல, குலஃபாக்களுடைய காலத்துல ஹலீஃபா தான் இமாம், நபி ஸல்லல்லாஹு தான் இமாம். அப்ப அந்த ஆகப்பெரிய ஜனாதிபதிக்கு அடுத்த பதவி யாரு? அவரை பார்க்கிற, கண்காணிக்கிற, அவர் நேரத்துக்கு ஈக்கிறாரான்னு பார்க்கிற பொறுப்பு முஅத்தின். அந்த பொறுப்பை யாருக்கு கொடுத்தாங்க? எல்லா விதமான தரத்திலையும் எங்கட பார்வையில குறைந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிகப்பெரிய புரட்சி. அவங்க தன்னிலேயே வித்தியாசப்படுத்தி பார்க்கல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. தொழுவிக்கணுமா? இமாமத்துக்கு யார் தகுதி? எங்கேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல ஆஹா வம்சத்தில் உயர்ந்தவர் தான் தொழுவிக்கணும் சொல்லல. அக்ரஉஹும் லிகிதாபில்லாஹ், குர்ஆனை யாருக்கு நல்லா ஓத தெரியுமோ நீங்க தொழுவி, அவர்தான் இமாமத்து. அடிமையாக இருந்த சாலிம் தொழுவிக்கிறாரு, எஜமானராக இருந்த அபூ ஹுஸைஃபா பின்னுக்கு தொழுகிறாரு. எப்படி? அந்த காலத்துல அடிமைகளை பக்கத்திலும் எடுக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச புரட்சி எப்படியான புரட்சி? அடிமை இமாமத் செய்யறாரு, எஜமானர் பின்னுக்கு இருந்து தொழுகிறார். ஹசரத் ஜெயித் எங்களுக்கு தெரியும், ஜெயிதை பத்தி நாங்க தனியாக பேசினோம். ஜெயித் இப்னு ஹாரிஸா அடிமையாக இருந்து, அடிமையாக பிடிபட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர், அடிமையாக இருந்தவர் தான். அவருடைய மகன் உசாமா, கருத்த சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜீவிய காலத்திலேயே அவங்களுடைய கடைசி வாழ்க்கையுடைய கடைசி கட்டம், சக்கராத்துடைய கட்டம், படை அனுப்புறாங்க. யார் தளபதி? அந்த ஜெயிதுடைய மகன், கருத்த வயதுல குறைந்த உசாமா இப்னு ஜெயித். அந்த படையில ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அடிமையுடைய மகன், அடிமை அல்ல, ஏன்னா ஸல்லல்லாஹு உரிமை விட்டுட்டாங்க. உசாமாவும் அடிமை இல்லை, ஆனா உரிமை விடப்படாட்டி அடிமையாக இருந்திருப்பார்.
ஆனா அவருக்கு எந்த அந்தஸ்தை கொடுத்தாங்க? படத்தளபதி. சின்ன வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிஞ்ச காலத்துல நிக்கா செஞ்சு பின்னால பிறந்த புள்ள. இவ்வளவுக்கு இஸ்லாம் உரிமைகளை கொடுத்துச்சு. அந்த அடிமைத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக இல்லாமலாக்கினாங்க. அந்த ஸைதுக்கு நிக்கா செஞ்சு வச்சாங்க. யார? தன்னுடைய சொந்த மாமியுடைய மகள் ஸைனப். பின்னால நபி ஸல்லல்லாஹு மனைவி ஆனாங்க. அந்த ஸைனப, அழகான பெண்ணை அந்த ஸைதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தான். தண்ட சொந்த மாமியிட மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தான். அப்ப இஸ்லாம் என்ன செஞ்சிச்சுண்டா, பேச்சளவுல இதை வெச்சல்ல வந்துச்சு, ஒரு புரட்சி எடுத்துக்கொண்டு வந்துச்சு. அந்த புரட்சியை சாதிச்சுட்டு தான் இஸ்லாம் முடிஞ்சிச்சு. அது மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய போதனைகள் எடுத்து பாருங்க, அற்புதமான போதனை. நீ எல்லாரையும் மதிக்கும், ஆனா யாரும் மிதிக்கிற அளவுக்கு குனியப்பட. பணிவு இருக்கணும், ஆனா தாழ்வு மனப்பான்மை வரப்பட. செலவழிக்கணும், ஊதாரி வைக்கப்பட. நீ அடுத்தவருக்கு ஹதியா கொடுக்கணும், ஆனா உனக்கு யாரும் ஹதியா தாரத்தன் எதிர்பார்க்கப்படும். பிற சமூகங்களோட நீ சேர்ந்து வாழணும், ஆனா அதுக்குன்னு சொல்லி உன் கொள்கையை விட்டு கொடுக்கலாம். உம்மா வாப்பாதான் உன்னை பாவத்துக்கு வற்புறுத்தினாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் வேற, உம்மா வாப்பா கொடுக்க வேண்டிய கண்ணியம் வேற. ஆனா பாவத்துக்கு வற்புறுத்தினால் நீ உன் தாய் தந்தையாக இருந்தாலும் அவர்களுடைய கட்டளைக்கு செவிசாய்க்க கூடாது. அதே நேரத்துல அவர்கள் பிழையாக இருக்கிறார்கள் சொல்லி நீ அவர்களுக்கு அநியாயம் செய்ய போகக்கூடாது. இப்படி அற்புதமான போதனைகளை இஸ்லாம் போதித்து மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இஸ்லாம் செஞ்சிச்சு. அது மட்டுமல்ல, கொள்கை ரீதியா உலகத்துல இன்னைக்கு சில மதங்கள்ல போய் உங்களோட கடவுள் கொள்கை எப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டான். கடவுள் கொள்கை இல்லை, எல்லாம் கடவுள்னுவாங்க. அன்பு கடவுள்னுவாங்க, அது கடவுள்னுவாங்க, இது கடவுள்னுவாங்க. கடவுளுக்கு சரியான ஒரு கொள்கை சொல்ல மாட்டான். இஸ்லாம் மட்டும்தான் கடவுள்ண்டா எப்படி இருக்கணும், அல்லாண்டா எப்படி இருக்கணும், அவனுக்குரிய தன்மைகள் என்ன இருக்கணும். அவன் இரண்டாக இருக்க முடியாது, பலதாக இருக்க முடியாது, அவதாரம் எடுக்க முடியாது, யாருடைய ஆசை மூலமும் பிறந்தவனாக இருக்கக்கூடாது, அவனுக்கு ஆசை உள்ளவனாகவும் தேவையுள்ளவனாகவும் இன்னொருவனை பெற்றெடுக்க கூடியவனாகவும் அவன் இருக்கக்கூடாது. இப்படியாக அற்புதமான கடவுள் கொள்கையை இஸ்லாம் சொல்லுது. அது மட்டுமல்ல, உலகத்துல இன்றைக்கு யாரெல்லாம் கடவுளாக வாதிடப்படுறாங்களோ, கடவுள் என்று சொல்லப்படுறாங்களோ, அவங்க பெரும்பாலும் தன்னை கடவுள் என்று சொல்லிக்க மாட்டான், அல்லது இந்த பிரபஞ்சத்தை நான் தான் படைத்தேன்னு சொல்லிக்க மாட்டாங்க. சரி, அப்படித்தான் சொன்னு வச்சாலும் எப்படி படைச்சேன்னு சொல்லிக்க மாட்டான். எங்கடா ரப் எப்படின்றா, நான் தான் அல்லாஹ், என்ன மட்டுமே வணங்குங்க. என்ன மட்டும் வணங்குங்கண்டா, நான் மட்டும்தான் இந்த உலகத்தை படைச்சேன் மட்டுமல்ல, எப்படி படைச்சேன் மட்டுமல்ல, எப்படி அழிப்பேன் மட்டுமல்ல, எப்படி எழுப்பாட்டுன்னு போற நான் உங்களுக்கு என்ன செய்வேன், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக குர்ஆன் பேசி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்த ஸ்கேனும் இல்லை, தற்கால எந்த விதமான கண்டுபிடிப்புகளும் இல்லை. எப்படி குழந்தை உருவாகுது தாயுடைய வயிற்றுக்குள்? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன். அல்லாஹ் ஒரு விந்தாக தாயுடைய வயிற்றுக்குள் அனுப்புகிறான். பிறகு என்ன செய்கிறான்? ஹலக்ன நுத்ஃபத அலகா, அந்த விந்தை இரத்த கட்டியாக மாத்துகிறான். அலக்கான்னு சொன்னா அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தை பிரயோகமே அற்புதம். அலக்கான்றது அட்டைக்கு சொல்ற, விந்தை இரத்த கட்டியும் சொல்ற, அட்டைக்கும் சொல்ற. குழந்தையுடைய வயிற்றுக்கு இருக்கிற தோற்றத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி, சின்ன தோற்றத்துல அட்டைப்பூச்சி. அவருடைய வளர்ச்சி தான் ஒவ்வொரு பரிணாமமா போடுவாங்க. குர்ஆன் அவ்வளவு அற்புதமா பேசிக்குது. அந்த விந்தை நாங்கள் இரத்த கட்டியாக மாத்துகிறோம். சும்ம ஹலக்ன நுத்ஃபத அலகத்தன் ஃபஹலக்னல் அலகத முத்கத்தன், அந்த இரத்த கட்டியை சதையாக மாத்துகிறோம். ஃபஹலக்னல் முத்கத இதாமன், நாங்கள் அந்த சதைக்கு முள்ளுகளை, ஃபகஸௌனல் இதாம லஹ்மா, அந்த முள்ளுகளை படைத்து முள்ளுகளுக்கு சதையை அணிவிக்குகிறோம். எவ்வளவு அற்புதம் அல்லாஹ் சொல்றான். சதையை எடுத்து முள்ள படைச்சி முள்ளுக்கு சதையை நாங்க அணிவிக்கிறோம். அதனாலதான் எங்க உடம்புள்ளுக்கு எத்தனை முள்ளிக்குது, வெளியில சதைக்குது. அல்லாஹ் சொல்கிறான், சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆஹர், நீங்க உள்ளுக்கு போகக்குள்ள இருந்த தோற்றம் வேற, பிறகு நாங்க என்ன செய்வோம், 4 மாசத்துக்கு பிறகு அதனை வித்தியாசமான ஒரு புதிய படைப்பாக படைப்போம். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், இவ்வளவு அழகாக படைக்குகின்ற அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் பொருந்தியவன் அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதனுடைய படைகோல முதல் மனிதனை எப்படி படைத்தோம்? மண்ணால் படைத்தோம். எப்படியான மண்ணால் படைத்தோம்? இன்னா ஹலக்னாஹு மின் தீனின் லாஸிம், நாங்கள் ஒட்டுகின்ற களிமண்ணில் இருந்து படைத்தோம். படைத்தது மட்டுமல்ல, அழகாக நேர்த்தியா ஆதமை படைத்து ஃபைதா ஸவைதுஹு வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, அவருக்கு நாங்கள் ரூஹை ஊதினோம்.
அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக சொல்றான். அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்துடைய உருவாக்கம், இந்த உலகம் எப்படி உருவாகிச்சு. அவலம் யரல்லதீன கஃபரு, இந்த நிராகரித்தவர்கள் பார்க்க கூடாதா, அன்னஸ் ஸமாவாதி வல் அர்த கானதா ரத்கன், வானங்களும் பூமியும் ஒன்றாக இருந்தது, ஃபஃபதக்னாஹுமா, நாங்கள் அதை உடைத்தோம். இன்னைக்கு பிக் பேங்னு சொல்லுவாங்க, பெருவெடிப்புன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதை பேசுகிறான். பிரபஞ்சத்தின் விரிவாக்கம், வஸ்ஸமா பனைனாஹா வ இன்னா லமூசிஊன், நாங்கள் வானத்தை படைத்து அந்த வானத்தை விரிவாக்கி கொண்டிருக்கிறோம். வானம் பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. கோள் மண்டலங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நட்சத்திர குவியல்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. சூரியனும் சந்திரனும் கணித முறைப்படி சரியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று சொல்லி குர்ஆன் பேசுகிறது. இப்படி அற்புதமாக குர்ஆன் விஞ்ஞானத்தை பற்றி பேசி இருக்கிறது. அதனாலதான் ஜெர்மனை சேர்ந்த ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இஸ்லாத்த மாதிரி மனிதனுடைய உல சுத்தத்தையும் உடல் சுத்தத்தையும் வேற எந்த மார்க்கமும் பேசல. அவ்வளவுக்கு இஸ்லாம், அதாவது நான் என்ன சொல்ல வாரேன்டா, எங்கட இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம், இந்த வாளால் பரப்பப்பட்டதுன்னு ஒரு கருத்தை சொல்றாங்களே, எங்கட மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், எங்கட கடவுள் கொள்கை சரியானது, எங்கட மார்க்கத்துடைய கோட்பாடுகள் சரியானது, எங்கட மார்க்கத்துடைய அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், எப்படி படைத்தான் என்று சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால குர்ஆன்ல சொல்லப்பட்டவைகள். அது மட்டுமல்ல, குர்ஆன்ல எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் ஈக்குதுன்னு அதை பத்தி தனியாக பேசலாம் கண்ணியமானவர்களே. ஒரு நாள் ஒரு அமெரிக்கால ஒரு யூத அறிஞருக்கும் ஒரு முஸ்லீம், ரெண்டும் சட்டவியலாளர், 2 சட்ட நிபுணர்கள், 2 பேருக்கு இடையில ஒரு விவாதம் நடக்குது. முஸ்லீம் இந்த சட்டவியலாளர் கேட்டார், அந்த யூதர்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார். இந்த வாரிசுரிமைக்கு தானே, வாரிசுரிமை, ஒருத்தர் மௌத்தானா எவ்வளவு பங்கு கொடுக்கணும், ஒருத்தர் மௌத்தானா எப்படி பங்க பிரிக்கணும், இது பற்றி அமெரிக்காவுடைய சட்டம் எவ்வளவு பேசிக்குது. அவர் சொன்னாரு 8 பாகத்துல பேசிக்குது. ஒருத்தர் மௌத்தானா எப்படி பங்குகளை பிரிக்கணும், வாப்பக்கு எவ்வளவு, மகனுக்கு எவ்வளவு, மகளுக்கு எவ்வளவு, எப்படி பிரிக்கணும், இத அமெரிக்காவுடைய சட்டம் 8 பாகத்துல பேசிக்கிட்டு சொன்னார். அவர் சொன்னாரு, எங்கட குர்ஆன் 15 வரியில தான் பேசிக்குது. எங்கட குர்ஆன் 15 வரியில வெறும் 2 வசனத்துல பேசி. அவர் நம்பல. பின்னால குர்ஆனை கொடுத்தாரு, படிச்சு பார்த்துட்டு வந்து சொன்னாரு, இது மாதிரி நியாயமாக பிரிக்க உலகத்துல யாராலே முடியாது. மனிதனால் ஒரு நாளும் இவ்வளவு அழகாக பிரிக்கலாம். எல்லாரும் சூரத்து நிசாவுடைய 11வது 12வது வசனத்தை படிச்சு பாருங்க. வெறும் ஒரு பக்கத்துல குர்ஆன் எப்படி பங்கு கொடுக்கணும், மனைவிக்கு எத்தனை பங்கு போகணும், மனைவிக்கு புள்ள இருந்தா எத்தனை பங்கு போகணும், மகனுக்கு எத்தனை பங்கு போகணும், மகளுக்கு எத்தனை பங்கு போகணும், தந்தை வழி சகோதரர்கள், தாய் வழி இப்படியான அனைத்து பங்கு போக வேண்டிய ஆட்களையும் குர்ஆன் எவ்வளவு அழகாக கணித முறை தவறாமல் பேசிக்குது. கணக்கு செய்யலாம். மதரசாக்கள்ல மவாரிசுன்னு சொல்லி தனியான ஒரு பாடமே இருக்குது. வருஷ கணக்கு அந்த பாடத்தை நடத்துறாங்க. குர்ஆனுடைய வெறும் 2 வசனம், குர்ஆனுடைய வெறும் 2 வசனத்தை வருஷ கணக்குல மதரசாக்கள்ல கணித முறையெல்லாம் படிச்சு கொடுத்து மவாரிசுடைய பாடம் நடத்தப்படுகுதுண்டா அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக குர்ஆன்ல பேசிக்கிறான். இஸ்லாத்துடைய அற்புதத்தில் ஒன்றுதான் இஸ்லாம் சுத்தத்தை பத்தி பேசி. உலகத்துல எந்த ஒரு மார்க்கமும் பேசாத அளவுக்கு இஸ்லாம் சுத்தத்தை பத்தி பேசி. உலகத்துல ஏதாவது ஒரு மார்க்கம் உனக்கு குளிக்கிறது கடமைன்னு சொல்லிக்குமா, உனக்கு முகம் கழுவுறது கடமைன்னு சொல்லிக்குமா? இஸ்லாம் தான் உனக்கு இப்ப குளிக்கிறது சுன்னா, உனக்கு இன்னின்ன கட்டத்துல குளிக்கிறது கடமை, நீ தொலைவாரன்னு சொன்னா உன்னுடைய இந்த பாகங்களை கழுவுறது கடமை, சுத்தம் செய்யறா இப்படி நீ சுத்தம் செய்யணும், இவைகள் எல்லாம் நஜீஸ்கள், இந்த நஜீஸ் பட்டா நீ கழுவணும், இந்த நஜீஸ் பட்டா நீ இப்படி சுத்தமாக்கணும்ன்றத இஸ்லாத்தை போன்று வேறொரு மார்க்கம் சொல்லல. அது மட்டுமல்ல, எதெல்லாம் மனுஷனுக்கு வெறுக்கத்தக்கதாக இருக்குதோ அது எல்லாத்தையும் இஸ்லாம் வானமுண்டிக்குது. மது வானமுண்டிக்குது, சூது வானமுண்டிக்குது, விபச்சாரம் வானமுண்டிக்குது, ஆபாசம் வானமுண்டிக்குது, இசை கூத்து கச்சேரி இதை இஸ்லாம் வானமுண்டிக்குது. எதுவெல்லாம் அசிங்கமானதாகவும் அருவருப்பானதாகவும் அநாகரிகமாகவும் இருக்குதோ அந்த எல்லாவற்றையும் இஸ்லாம் உலகத்துல தடை செஞ்சிச்சு. அதனால யாராவது ஒருத்தர் குர்ஆனை படிச்சாருண்டா இவ்வளவு அற்புதம் உள்ள குர்ஆனை அவர் ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? கடவுள் கொள்கை சரியாய்க்குது, நீதி நேர்மை பேணப்பட்டிக்குது, ஒழுக்கம் பண்பாடு சரியாக சொல்லப்பட்டிக்குது, வானியல் சாஸ்திரம், கணித சாஸ்திரம், பூமியுடைய உருவாக்கம், பிரபஞ்சத்துடைய உருவாக்கம், அது எவ்வாறு அழிக்கப்படும், எவ்வாறு மழை பெய்யுது, எவ்வாறு முகில்கள் தோன்றுது, எவ்வாறு தாவரங்கள் உருவாகுது, இப்படியான உலகத்துடைய அனைத்து கல்விகளையும் ஒரு இடத்துல பேசப்பட்டிக்குதுண்டா இந்த குர்ஆனை படிச்சா யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால
உலகத்துல இஸ்லாத்தை படிக்கிறதுக்காக யாரெல்லாம் குர்ஆன் எடுத்தாங்களோ பெரும்பாலும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க அல்லது இஸ்லாத்துடைய அபிமானியாக மாறுவாங்க. இதுதான் வரலாறு. நீங்க உலகத்துல வேகமாக வளரக்கூடிய மதங்களுடைய பட்டியல் எடுத்த இஸ்லாம் முதன்மையாக இருக்கும். அதிகூடிய பிரபலமானவங்க மதம் மாறிய மார்க்கமாக இருந்தா அது இஸ்லாமாக இருக்கும். ஏன் காரணம்டா, ஒரு புத்தி உள்ளவன் குர்ஆனை படிச்சா இந்த அற்புதத்தை பார்த்தா ஒரு நாளும் இஸ்லாத்தை விட்டு தூரமாக மாட்டான். இப்பதான் நான் விஷயத்துக்கு வரேன். என்ன பிரச்சனைடா, குர்ஆனை படிச்சு படிச்சு மக்கள் இஸ்லாத்துக்கு வராங்க. இப்படியே போனா எங்கட மார்க்கங்கள் ஒன்றுமில்லாம ஆகிடும் என்ற ரெண்டு காரணம். ஒன்று, வார ஜெனரேஷன் அறிவுள்ள ஜெனரேஷன். இவங்க இதுதான் கடவுளுண்டு அப்படியே ஏத்துக்கொண்டு போற ஜெனரேஷன் அல்ல, புத்திய போட்டு யோசிக்கிற ஜெனரேஷன். அதனாலதான் உலகத்துல இஸ்லாத்துக்கு பின்னால நீங்க வேகமாக வளரக்கூடியது எதுன்னு பார்த்தா நாஸ்திகம் தான் கூட வளரும். ஏன்? மதச்சார்பில்லாத சமூகம் தான் உலகத்துல கூடுதலாக உருவாகி கொண்டு போறாங்க. ஏன்னா அந்தந்த மதங்கள் இருக்கிற ஓட்டைகளை விளங்கினவங்க மதமே வானமடு விட்டு போட்டு ஓட்டுறாங்க. இஸ்லாத்துல தான் அது மிக குறைவு. ஏனென்றா இஸ்லாம் மிக பகுத்தறிவுக்கு தோதுவான மதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சுக்கிறார். அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை. ஒன்று, மக்கள் இஸ்லாத்தை நோக்கி போறாங்க. இன்னொரு பிரச்சனை, மீதி மக்கள் நாஸ்திகத்தை நோக்கி போறாங்க. இப்ப இஸ்லாத்தை நோக்கி மக்கள் போக விடாம தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒரே ஒரு வழி. என்னது? இஸ்லாம் பயங்கரமானதுன்னு காட்டும். இஸ்லாம் பயங்கரமானது. முந்தைய காலத்துல என்னன்னா, வீடுகள்ல முக்கியமான ரூம்களை மூடி வச்சு புள்ளவங்களும் சொல்லி வச்சுவாங்க, இதுக்கு பெய்த்துடாதே வாப்பா, இதுக்கு பேய்க்குவாங்க, இதுக்கு பேய்க்குன்னு பேய் காட்டுவாங்க. அது மாதிரி பேயின் ஒன்று இல்ல, அங்க புள்ள என்ன செஞ்சிடும், சின்னத்திலே பயந்துடும் இந்த ரூமுக்கு மட்டும் பெய்த்திடப்படா பேய்க்குதுன்னு அந்த புள்ள அந்த ரூமுக்கு போகாது. இது மாதிரி இஸ்லாத்தை என்ன செஞ்சு வச்சிக்கிறாங்கண்டா, இஸ்லாம் பயங்கரமானது. இது பார்க்கறதுக்கு அழகா இருந்ததுக்கு இது என்ன செய்யுது? மக்கள் அடக்குது, பெண்களுடைய உரிமைகளை மீறுது, மனிதர்களுடைய சுதந்திரத்தை எடுக்குது, தண்டனை சட்டங்களை பயங்கரமாக வச்சிக்குது. இப்படியான ஒரு தோற்றத்தை காட்டி இதை நிரூபிக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க தெரியுமா? இதை நிரூபிக்கிறதுக்குரிய பெரிய டைட்டில் தான் ஜிஹாத் என்பது பயங்கரவாதம். முஸ்லிம்கள் வாளால் பரப்பினார்கள். இதுக்கு இவங்க வச்சுக்கிற நவநாகரிக பேர் தான் இஸ்லாமோபோபியா, இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற ஒரு பெயரை உருவாக்கி இதை சாத்தியப்படுத்துறதுக்காக, இது உண்மையிலேயே பயங்கரமானதுதான் என்று காட்டுறதுக்காக வேண்டி உலகத்துல பெரிய இண்டஸ்ட்ரி, இஸ்லாமோபோபியாவுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு இருக்குது. ஏன்? இதால் அவங்களுக்கு ரெண்டு நோக்கம். ஒன்று, அவங்களோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறது. ரெண்டாவது, இஸ்லாமை வீழ்த்துறது. ஒரே கல்ல ரெண்டுமா. எங்கட நாட்டிலையும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் எங்களுக்கு தெரியும், முஸ்லீம்களை பயங்கரவாதியா காட்டுறதுக்கு ஒரு கூட்டமிக்கிறாங்க, முஸ்லீம்கள் தீவிரவாதின்னு காட்டுறதுக்கு ஒரு கூட்டமிக்கிறாங்க. ஏனென்றா அவங்களுக்கு உலகளாவிய ரீதியிலிருந்து அதற்குரிய வருமானங்களும் வழிகாட்டல்களும் எல்லாம் வந்து கொண்டு. அப்ப நாங்க முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இஸ்லாத்தை பார்த்து எங்களை பயங்கரவாதின்னு சொன்னோன்னே நாங்க என்ன தெரியுமா செய்ய போற? நாம் பயங்கரவாதி இல்லப்பா, இஸ்லாம் இவ்வளவு சாந்தமான மார்க்கம், இவ்வளவு நல்ல மார்க்கம் என்று சொல்ல போற. எங்களை பார்த்து, முஸ்லீம்களை பார்த்து பயங்கரவாதின்னு நாங்க என்ன செய்யற? இல்ல இஸ்லாம் பயங்கரவாதம் இல்ல, இஸ்லாம் நல்ல மார்க்கம் என்று சொல்லி எங்கட பக்கத்து நியாயத்தை சொல்ல போற. இதனால் எங்களுக்கு என்ன வாரண்டா, ஒரு குற்ற உணர்வு கொண்டு வார. நான் இவ்வளவு நல்லவனைக்கிறேன், எங்களை பார்த்து எல்லாமே பயங்கரவாதின்னு சொல்றாங்கன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். அதையும் நாங்க விளங்கிக்கணும். இஸ்லாம் எவ்வளவு சாந்தி மார்க்கம், எவ்வளவு அமைதி மார்க்கம்ன்றத விளங்கிக்கணும். அடுத்த பக்கம் இஸ்லாத்தை குற்றவாளின்னு சொல்றாங்களே, இஸ்லாத்தை பயங்கரவாதம் என்று சொல்றாங்களே, அவங்க யாரு? அவங்க நல்லவங்களா? ரெண்டு காலம் இல்லாத ஒத்தன் விரலுடன் ஒத்தனை பார்த்து நொண்டின்னு சொல்றான்னுண்டா, அது அந்த அவர் விரல் உடைஞ்சவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அவருக்கு ஒரு சின்ன விரல்ல தான் காயம் நீக்குது, அவனுக்கு ரெண்டு காலுமே இல்லை. முதலாவது அவனுக்கு விளங்கப்படுத்தணும், உனக்கு ரெண்டு காலும் இல்ல, நீ எனக்கு நொண்டின்னு சொல்றதுக்கு முன்னால் உனக்கு ரெண்டு காலும் இல்ல, நீ நொண்டின்றத விளங்கிக்கோன்றத விளங்கப்படுத்தணும். அதனால இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற ஒரு தலைப்பை நாங்க மிக முக்கியமாக முஸ்லீம்களாகிய நாங்க விளங்கிக்கணும். ஏன்னா சீரால நாங்க ஜிஹாதை பத்தி படிக்கிற நேரத்துல எங்களுக்கு இந்த தெளிவு இல்லைண்டா, வாள் எடுத்தாங்க, வெட்டினாங்க, கொலை செஞ்சாங்க, இது ஒரு பயங்கரவாதம் மாதிரியான ஒரு சித்தரிப்பு தான் உலகத்துல நடந்துச்சு. முதலாவது நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, பயங்கரவாதம் என்ன? முதலாவது பயங்கரவாதம் என்ன? நீங்க பயங்கரவாதத்துக்குரிய வரைவிலக்கணத்தை சரி எங்கேயும் காண மாட்டீங்க. பயங்கரவாதத்துக்குரிய வரைவிலக்கணத்தை சரி எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. நீங்க கூகுள்ல போய் தடிச்சு பார்த்தாய்க்கும் பயங்கரவாதத்துக்குரிய வரைவிலக்கணம் என்ன இருக்கும்டா, பொதுமக்களுக்கு எதிராக பயத்தை உண்டாக்குறது, வன்முறை ஏற்படுத்துறது, இது மாதிரியான விஷயத்தை உண்டாக்குறதுக்கு பயங்கரவாதம் என்று சொல்லப்படும் என்று சொல்லிட்டு கீழே போட்டிப்பாங்க.
இதற்கு ஒரு சரியான வரைவிலக்கணத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் இது அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ள காரணத்தாலும் இது உணர்வு ரீதியான விடயமாக இருக்குகின்ற காரணத்தாலும் இதற்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கலான்னு ஓட்டிப்பான். அப்போ ஒன்னாவது விளங்கிக் கொள்ளணும், பயங்கரவாதத்துக்கு சரியான ஒரு வரைவிலக்கணத்தை கொடுக்கலாம். ஏனென்றா 2 பேர் சண்டை பிடிக்கிற நேரத்துல ஒத்தன் சரியாய்ப்பான், ஒத்தன் பிழையாய்ப்பான். ஆனா 2 பேர்ட பார்வையில எப்படி இருப்பான்? நான் சரின்னு தான் இருப்பான். 2 பேர்ட பார்வையில நான் சரி. எது உண்மையிலே ஒரு கூட்டமைப்பாங்க பயங்கரவாதிகளாக, இன்னொரு கூட்டமைப்பாங்க நியாயத்துக்கு போராடுறவங்களாக. ஆனா அந்த பயங்கரவாதியோட பார்வையில என்னைக்கும் நான் நியாயத்துக்கு போராடுறவன் தான் இருக்கும், நியாயத்துக்காக போராடுறவன் பார்வையில என்னைக்கும் நியாயத்துக்கு போராடுறவன் தான் இருக்கும். அப்ப முதலாவது விளங்கிக் கொள்ளணும், இந்த பயங்கரவாதத்துக்கு வரைவிலக்கணம் அமைச்சரத்துல சிக்கலிக்கு 2005 வச்சு 160 உலக நாடுகள், ஐநாவுடைய 160 உலக நாடுகள் ஒன்று சேர்ந்தும் சரியான ஒரு வரைவிலக்கணத்தை அமைத்துக் கொள்ள முடியாமல் போனதுன்றது நாங்க விலகிக்கொள்ளும். பயங்கரவாதத்துடைய வகைகள் என்ன? பயங்கரவாதத்துடைய வகைகள், பயங்கரவாதம் என்ன? பயங்கரவாதத்துடைய வகைகளை பல வகுதிகளாக பிரிக்கலாம். அதுல பொருளாதார பயங்கரவாதம் ஒன்றிக்குது, கருத்தியல் பயங்கரவாதம் ஒன்றிக்குது, பயங்கரவாதியாக ஆக்கக்கூடிய பயங்கரவாதம் அப்படி ஒன்றிக்குது. என்னது? சும்மைக்கிறவன பயங்கரவாதியா மாத்துற அப்படியான ஒரு பயங்கரவாதம். இன்னொன்றிக்குது ஆயுத பயங்கரவாதம் அல்லது போர் பயங்கரவாதம். இந்த ஆயுத பயங்கரவாதத்தை எடுத்து நாங்க பார்த்தோம்டா, இது என்னன்னா ஒரு படை இருக்கும், அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கும், இன்னொரு படைக்கும் அவங்களுக்கும் ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கும். 2 பேரும் சண்டை பிடிச்சு கொள்ளுவாங்க. 2 பேருக்கு மேல எந்த கோபமும் இல்லை, 2 பேருக்கு மேல எந்த கோபமும் இல்லை. யாருடையோ கோபத்துக்காக வேண்டி, அது மூத்த அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க, நாட்டுடைய தலைவர்களாக இருப்பாங்க. உதாரணமா இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை பிடிக்குதுண்டா, அந்த இந்தியாவில் உள்ள சாதாரண போர் வீரனுக்கும் பாகிஸ்தான் உள்ள போர் வீரனுக்கும் எந்த பகையும் கிடையாது, முன்பின் பகை ஒன்றும் இல்லை. அவர் யாரோ எங்கோ பிறந்தவர், இவர் எங்கோ பிறந்தவர். அப்ப என்னது சண்டை பிடிக்கிறாரு? யாருடையோ பிரச்சனைக்கு அவர் சண்டை பிடிக்கிறார். உலகத்துல உள்ள மிக மோசமான பயங்கரவாதம் இதுதான். ஏனென்றா என்னத்துக்கு நான் சண்டை பிடிக்கிறேன்றே தெரியாம ஒருத்தர் இன்னொருத்தரோட சண்டை பிடிக்க கூடிய ஒரு பயங்கரவாதம் தான் இந்த ஆயுத பயங்கரவாதம். இந்த ஐநா சபை எங்களுக்கு தெரியும், 1945 உருவாக்கப்பட்ட ஐநா சபை. இந்த ஐநா சபை உருவாகிறதுக்கு முன்னால உலகத்துல இராணுவ பயங்கரவாதம் இருந்துச்சு. என்ன செய்வாங்க? பைத்து நாடுகளை பிடிக்கிறது. அது ஒரு பிழையாகவும் கருதப்படல. அதை நாங்க விளங்கிக்கொள்ளும். நாடுகளை பிடிக்கிறது அந்த காலத்துல பிழையாக கருதப்படல. உலகத்துல எது சக்தி இருந்துச்சோ அப்படியான வல்லரசுகள், அது போர்த்துக்கல்லாக இருக்கலாம், அல்லது பிரிட்டிஷ்காரர்களாக இருக்கலாம், அல்லது ஜெர்மனாக இருக்கலாம், அல்லது ஜப்பானாக இருக்கலாம், அல்லது அதுக்கு முன்னால வாழ்ந்த ரோமர்களாக பாரசீகர்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம்களாக இருக்கலாம். அந்த காலத்துல என்ன செய்வாங்க? தன்னுடைய நாட்டை எல்லையை விஸ்தீகரிப்பதற்காக வேண்டி நடக்கக்கூடிய போர் இது பெரும்பாலும் உலகத்துல அன்றைக்கு நடந்திருக்கு. ஆனா இதுல என்ன கேள்விண்டா, ஐநா சபை ஏன் உருவாக்கப்பட்டுச்சு? 1945 ஐநா சபை உருவாக்கப்பட்ட ஒரே நோக்கம் என்னாண்டா, 2வது உலக மகாயுத்தம் நடந்து முடிந்த அந்த புதுசில தான் ஐநா சபை உருவாக்கப்படுது. ஏன் உருவாக்கப்பட்டுச்சுன்னா, உலகத்துல இன்னொரு யுத்தம் நடக்கப்படா, ஒரு நாடு இன்னொரு நாடு மீது அத்துமீறக்கூடா, ஒரு நாடு இன்னொரு நாடை காலனித்துவமாக கொள்ளக்கூடாது, அந்தந்த நாட்டுடைய சுதந்திரம் கொடுக்கப்படணும் என்ற நோக்கத்துல தான் 1945 ஐநா சபை உருவாக்கப்படுது. ஆனா ஐநா சபை உருவாக்கப்பட்ட பிறகு உலகத்துல நிறைய யுத்தங்களும் அநியாயங்களும் கொலைகளும் ஆயுத போராட்டங்களும் நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால ஐநா உருவாக்கப்பட்ட பிறகும் கூட இந்த யுத்தங்கள் தவிர்க்கப்படல. அதனால நாங்க வரலாற்று நெடுகளையும் பார்த்தா, அது ஐநா உருவாகிறதுக்கு முன்னால் இருந்தாலும் சரி பின்னால் இருந்தாலும் சரி, இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய படையெடுப்பு இதை நாங்க கட்டாயமாக விளங்கிக் கொள்ளும். ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளை படையெடுத்தாங்க. அது இஸ்லாமிய வரலாற்றிலையும் சரி பின்னாலையும் சரி. பிரான்ஸாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், அல்லது போர்த்துக்கல்லாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம். இவங்க என்ன செஞ்சாங்க? பல நாடுகள் மீது படையெடுத்ததுனுள்ள இவங்க யுத்த தர்மங்களை பேணினாங்கண்டா இல்ல. யுத்தத்துல தர்மங்களை சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம் தான். பெண்களை கொலை செய்யாதே, சிறுவர்களை கொலை செய்யாதே, அந்நிய மதஸ்தலங்களுக்கு கை வைக்காதே, மதஸ்தலத்துக்குள் ஒருவன் இருந்தால் அங்கு போகாதே, வீட்டுக்குள் ஒருவன் மூடி இருந்தால் அவனை போய் தாக்காதே, மரங்களை வெட்டாதே, சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்காதே என்ற யுத்த தர்மங்களை யுத்த காலத்திலையும் சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம். ஆனா இவர்களுடைய யுத்தங்களை நாங்க எடுத்து பார்த்தா லட்சக்கணக்கான கொலைகள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள், கற்பழிப்புகள், பொருளாதார சேதங்கள், கட்டிட உடைப்புகள், அத்தியாவசிய தேவையான வைத்தியசாலை, பாடசாலை போன்றவைகள் தரமட்டமாக்கப்படுதல் போன்ற
பல மோசமான நாசகார செயல்களை இந்த யுத்தங்களுக்கு பின்னால நாங்க பார்க்கலாம். இஸ்லாத்தை பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடியவங்க யாரு என்றதை நாங்க விளங்கி கொறதுக்காக வேண்டி ஒரு தகவலுக்காக தந்திக்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அமெரிக்கா 1800 சொச்சத்துல மெக்சிகோவின் மீது படையெடுத்தது. அதுல கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 2 கோடி பேர். எத்தனை பேர்? 2 கோடி பேர்களை கொலை செய்தார்கள். 1945 ஐநா சபை உருவாக்கப்பட்டது கொஞ்சம் முன்னால ஜப்பானுடைய 2 பகுதி, ஹிரோஷிமா, நாகசாகி 2 பகுதி. இந்த 2 பகுதிக்கும் அணுகுண்டை வெடிக்க செய்து அதன் மூலமாக ஒரே அடியாக 2 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டார். இது 2ம் அமெரிக்காவுடைய வெறும் ஐரோப்பிய நாடுகளுடைய அமெரிக்காவுடைய தரவை மட்டும் நான் தந்திக்கிறேன். மற்ற நாடுகள் எல்லாத்திலையும் தரவை தந்தா எங்கட விஷயம் நீண்டு வைத்திருக்கின்றதால ஒரு மேற்பார்வைக்காக வேண்டி அமெரிக்காவினுடைய எப்படியான விஷயங்கள் அவங்களுடைய யுத்தத்துல எவ்வளவு அதர்மம் நடைபெற்றிருக்கின்றத விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி. அதுல பாருங்க, இது 1947 ஐநா சபை உருவாக்கப்பட்ட பிறகு கிரீஸ் நாட்டுல நுழைந்து 1,60,000 பேர்களை கொலை செய்தார். 1950 வடகொரியாவுக்குள் அமெரிக்க ராணுவம் புகுந்து அந்த நாட்டுடைய முக்கியமான இடங்கள், பாடசாலை, மருத்துவமனை, வீடுகள் என மொத்தத்தையும் சேதமாக்கி 30 லட்சம் பேர்களை கொலை செய்தார் அமெரிக்கா. உலகத்துடைய போலீஸ்காரன் நீதியை நிலைநாட்டணும், எனக்கு தான் நோபல் பரிசு வேணும் என்று கேட்கக்கூடிய இன்றைய அமெரிக்க ஜனாதிபதி இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா அன்று எவ்வளவு பெரிய வரலாற்று பிழைகளை செஞ்சிக்குது. 30 லட்சம் பேரை வடகொரியால கொலை செஞ்சாங்க. 1951 ஈரானுடைய அன்றைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்றா ஈரானுடைய வரலாற்றை நாங்க எடுத்து பார்த்தா விளங்கும். ஈரானுடைய அந்த முகமது முசாத்கே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள், இவர் பிரதமரானொன்னு என்ன செஞ்சாருண்டா, ஈரானுடைய எண்ணெய் வளத்தை அப்படியே சொந்த நாட்டுக்காக தேசியமயப்படுத்தினார். ஏன்னா பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டுல தான் ஈரானுடைய எண்ணெய் இருந்துச்சு. ஈரானுடைய எண்ணெயை சுரண்டி கொண்டிருந்தது பிரிட்டன். அப்ப இவர் பிரதமரானொன்னு என்ன செஞ்சாருண்டா, அந்த முகமது முசாத்கே என்றவர் என்ன செஞ்சாருண்டா, ஈரானுடைய எண்ணெய சொந்த நாட்டுடைய பாவனைக்காக தேசியமயப்படுத்தினார். இதை எதிர்த்து பிரிட்டனோட அமெரிக்காவும் சேர்ந்து புகுந்து அந்த ஆட்சியை வீழ்த்தி ஷாண்டு சொல்லக்கூடியவருடைய ஆட்சியை கொண்டு வரத்துக்காக வேண்டி ஈரானின் மீது கடுமையான அநியாயத்தை செஞ்சு படுகொலைகளை செஞ்சு 40% எண்ணெய் வளத்தை தன்வசமாக்கி கொண்டது அமெரிக்கா. அதே மாதிரி பாருங்க, 1955 இருந்து 1975 20 வருட கால போர். அமெரிக்கா வியட்நாம் மீது மிக வரலாறு மன்னிக்க முடியாத ஒரு பயங்கரமான தாக்குதலை வியட்நாம் மீது அமெரிக்கா செய்து அதனால் படுமோசமாக மக்களை கொலை செய்து 20 லட்சம் பேரை கொலை செய்ய. இந்த 20 வருட காலத்துல போர் செஞ்சு 20 லட்சம் பேர்களை கொலை செய்தாலும் வியட்நாம் போரில் அமெரிக்காவால் வெற்றி பெற முடியவில்லை என்ற கசப்பான உண்மை. அதே மாதிரி 1980க்கு பின்னால பாருங்க, மேற்கிந்தியாவில் இருக்கக்கூடிய இப்ப அது சுயாதீனமான ஒரு நாடைக்கு கிரனடா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, இந்த நாட்டின் மீது படையெடுத்து அந்த அதிபரை கொலை செய்த அந்த நாட்டுல மிக மோசமான காட்டெரித்தனமாக நடந்து கொண்டது அமெரிக்க ராணுவம். அதே மாதிரி 1991 2003 வரைக்கும் மிக நீண்ட காலம் சதாம் ஹுசைன் பயங்கரமான ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஈராக்கின் மீது போர் தொடுத்து 2.5 லட்சம் மக்களை கொன்று குவித்தது அமெரிக்கா. அதே மாதிரி 2001 2021 வரைக்கும் சுமார் 20 வருட காலம் ஆப்கானிஸ்தானின் மீது போர் எடுத்து தலிபான்களை அடக்கணும் சொல்லி போரெடுத்து அங்க 2,50,000 பேர்களை அமெரிக்கா கொலை செய்தது. அதே மாதிரி பின்னால எத்தியோப்பியா, ஆப்கானிஸ்தான் இது மாதிரி சின்ன சின்ன நாடுகள்ல அரசாங்கத்துக்கு எதிரான கூலிப்படைகளை உருவாக்கி பல கொலைகள்ல ஈடுபட்டது. அது அல்லாம பல நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதலை எல்லாம் அமெரிக்கா நடத்தி இருக்கிறது. இது ஏன் தாரோம், இந்த தகவல் என்னத்துக்கு தாரோம்டா, நாங்க விளங்கி கொள்ளணும், உலகத்துல இஸ்லாமா பயங்கரவாதம் அல்லது வேறு எதுவுமா பயங்கரவாதம் என்றதை நாங்க விளங்கிக்கோ. ஏனென்றா இன்றைக்கு முஸ்லீம பேரை பயன்படுத்தி பயங்கரவாதியாக காட்டிட்டு இன்று அவர்களுடைய பயங்கரவாதத்தை மறைக்கக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கு மேற்குலகு செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை விட முக்கியமான ஒரு பகுதி இருக்குது பொருளாதார பயங்கரவாதம், பொருளாதார தடை, பொருளாதார பயங்கரவாதம். இன்றைக்கு முழு உலக நாடுகளையும் இந்த குளோபல் உலகம், அதாவது உலகமயமாக்கலுக்குள்ளால கட்டுப்படுத்தி முழு உலகத்துடைய பொருளாதாரத்தையும் குறிப்பிட்டவங்க இன்றைக்கு சூறையாடி கொண்டிருக்கின்ற பொருளாதார பயங்கரவாதம் உண்டிக்குது. அதே மாதிரி நாங்க எடுத்துக்கொண்டா கருத்தியல் பயங்கரவாதம், பொருளாதார பயங்கரவாதம், கருத்து
ரீதியான இது ஒரு மிக மோசமான பயங்கரவாதம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை பற்றியும் அடுத்த பாடத்துல பேசுவோம். கருத்து ரீதியான சிந்தனை பயங்கரவாதம், அல் கஸ்வுல் ஃபிக்ரி என்று சொல்லக்கூடிய சிந்தனை பயங்கரவாதம், அதே மாதிரி பயங்கரவாதத்தை உருவாக்கக்கூடிய பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடிய இப்படியான வகைகளூடாக முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக காட்டி இஸ்லாம் கெட்டது, இஸ்லாத்துடைய ஜிஹாத் கெட்டது, இஸ்லாத்துடைய ஜிஹாத் மோசமானது என்று காட்டி தங்களுடைய பயங்கரவாதத்தை மறைக்கக்கூடிய சக்தியை இன்று மேற்குலகு செய்து கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லிம்களாகிய நாம் எங்களுடைய இஸ்லாம் உண்டா என்ன, இஸ்லாத்துடைய கடமைகள் என்ன, குர்ஆனுடைய கோட்பாடு என்னன்றத தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய வருகையையும் கபூல் செய்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.